வேண்டுமா? கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு தமிழகத்தில் இன்னும் 2 வாரங்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெரும்பாலான பெற்றோர் தயக்கம் காட்டுகின்றனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் பொது முடக்கத்தில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 7 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகளை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மட்டும் வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்து வந்தாலும் நோய் தொற்று குறித்த அச்சம் முழுமையாக நீங்காததால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில் பெற்றோர்களிடம் தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது. கண்டிப்பாக தயக்கம் இருக்குது. எதனாலனா வேக்சினேஷன் இன்னும் கண்டுபிடிக்கல, அது இப்போ தான் வந்துட்டுருக்கு. குறைஞ்ச பிறகு அனுப்பணுன்னு தான் எங்களுக்கு அப்போ அனுப்பணும்னா பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா பசங்களை அனுப்பிச்சிட்டு எப்போ எப்படி வருவாங்களோன்ற அந்த தயக்கம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வேக்சினேஷன் கண்டுபிடிச்ச பிறகு இந்த இயர் முடிஞ்சு இந்த அவங்க சொல்கிற மாதிரி மார்ச் அந்த மாதிரிலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. கேர்டான மைண்ட் செட்டில் தான் ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இஷ்யூ சேஃப்டி. நம்ம ஓகேவாக இருந்தால் கூட சுற்றி இருக்கிறவங்க ஓகேவாக இருக்காங்கன்னு நிச்சயம், அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸ்கூல் ப்ளஸ் அது கொஞ்சம் பெரிய அட்மாஸ்ஃபியர். ஸோ அது சானிடைஸ் பண்ணுறதோ இல்லை அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அலோகேட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் நிச்சயமாக ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருக்கும் எங்கள் சைட்லேருந்து. பள்ளிக்கு சென்று மாணவனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பரவி விடுமோ என்ற அச்சமும் பெற்றோர்களிடம் உள்ளது. வகுப்பறைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும், மாணவர்களின் தனி மனித இடைவெளியுடன் வகுப்பறைகளில் அமர வைக்கப்பட வேண்டும் என்பன போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள் மற்றும் கல்வியாளர்கள். பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும், ஆனால் திறப்பதற்கு முன்னாலே என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண வேணுங்கிறத பற்றி ரொம்ப முக்கியமாக அவங்க சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. வெப்பமானி கொடுத்து கருவி வச்சு பரிசோதிக்கணும், கை கழுவணும், முகக்கவசம் போடணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் திறக்கும் போது செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அரசு தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிட்ட பிறகே பள்ளிகளில் பராமரிப்பு பணிகள் தொடங்கப்படும் என்று பள்ளிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் ஆர்த்தி.